ஹே காய்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக எக்ஸாம் கிளியர் பண்ண ஒரு ஆஸ்பிரண்ட் கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்கிற 3 பாயிண்ட்ஸில் ஒரு மேஜர் பாயிண்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது தான். பட் இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணுறது தான். பட் இந்த ப்ராசஸை ஈஸி ஆக்கிறதுக்கு ஆஸ்பயர் டிஎன்பிஎஸ்சி இந்த பிடிஎஃப்ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸையும் சிலபஸ் அண்ட் டாபிக் வைஸாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த பிடிஎஃபை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட டிரைவ்க்கு ஆக்சஸ் கொடுத்துடுவாங்க. அண்ட் 1 இயர்க்கு அப்டேஷன் வந்துட்டு ஃப்ரீ தான். ஃப்ரீ அப்டேஷன் எவ்ரி 2 மந்த் ஒன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட்க்கு செப்பரேட்டாகவே ஃபோல்டர் இருக்கும். ஆப்டிடியூட்லாம் சில பேர் டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வை பிகாஸ் டாபிக் வைஸாகவும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸை வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதில் ஈச் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின்லாம் எந்த இயர் ஆஃப் எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் கொஸ்டினோட ஸ்டாண்டர்டை நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். அண்ட் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இயர் வைஸ் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இந்த பிடிஎஃப்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் சிலபஸ் வைஸாக ஐஎன்எம்க்கு தனியாக அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த பிடிஎஃப்ல ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட திருக்குறள் கொஸ்டின்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக ஒரு பிடிஎஃப் ஃபோல்டரில் இருக்குது. நான் ஸ்க்ரீனில் சாம்பிள் பிடிஎஃப் தான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஜிஎஸ்ல டாபிக் வைஸாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அந்த டாபிக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்குன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கொஸ்டின் பேட்டர்ன் குரூப் எக்ஸாமில் கேட்குற மாதிரி பைலிங்குவலாக தான் இருக்கும். ஸோ தட் நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி ஆர் எல்ஸ் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி யார் வேணால் இந்த பிடிஎஃபை பை பண்ணிக்கலாம். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் த ஆஸ்பிரண்ட். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் சேனலை ஆட் பண்ணுறேன். டைரெக்டாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆர் டெலகிராமில் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த பிடிஎஃபை பர்ச்சேஸ் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸுமே நல்லா தான் இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.